சரி ஓகே, அடுத்த கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பொண்ணுங்க எந்த விஷயத்துல அதிகமாக செலவு பண்றீங்க, பசங்க எந்தெந்த விஷயத்துல அதிகமாக செலவு பண்றீங்க? ஸோ ஃபர்ஸ்ட் பொண்ணுங்க நீங்க சொல்லுங்க. சாப்பாடா? சாப்பாடு தானா? சூப்பர்மா, கை கொடுமா. உன்னை பார்த்தா சாப்பிடாத மாதிரி இருக்கு, சாப்பாடு செலவு பண்ணுன்ற. நல்லா செலவு பண்ணுவியா? எவ்வளவு செலவு பண்ணுவீங்க அதிகமா? 100 ரூபாய் ஒரு செலவா? நான் வந்து சாப்பாடு, ட்ரெஸ், காஸ்மெட்டிக்ஸ், எது பிடிக்குதோ. நீங்க எதுக்கு அதிகமா ஏதாச்சும் ஒண்ணு, ஏதாச்சும் ஒண்ணா? ட்ரெஸ் தானா? ட்ரெஸ் மேக்ஸிமம் எவ்வளவு செலவு பண்ணுவீங்க? புடிச்சா வாங்கிடுவேன். அவ்வளவு எவ்வளவு இருந்தாலும் 5000 ரூபாய் எல்லாரும் பிடிச்சாதான் வாங்குவாங்க. 5000 குள்ள. நான் 5000 கல்யாணத்துக்கு அவ்வளவுதான் வாங்குவாங்க போல இருக்கே. நான் எனக்கே தான் செலவு பண்ணிப்பேன். எனக்கு என்னதெல்லாம் பின்ன மத்தவங்க எல்லாம் என்ன இவங்களுக்கு மத்தவங்க செலவு பண்ணிட்டு இருக்காங்க. அதேதான், இதெல்லாம் நெசசரி. அது மட்டும் நெசசரினா எதெல்லாம் நெசசரி? கிளாத்ஸ், ஃபுட், காஸ்மெட்டிக்ஸ், நமக்கு தேவையானது எல்லாமே நெசசரி தான் நமக்கு. ஓகே, அதெல்லாம் யார் கொடுக்குறா உங்களுக்கு? அம்மா அப்பா. அது மட்டும் அம்மா அப்பா கிட்ட இருந்து வாங்கிக்கிறது, அவங்க கிட்ட இருந்து வாங்கி உங்களுக்கு செலவு பண்ணிக்கிறது. நம்ம தான பாத்துட்டு போறோம் ஃபியூச்சர்லயா? சூப்பர், கண்டிப்பா நல்லா பாத்துக்கணும். சும்மா பார்த்து மட்டும் கூடாது. தெரியும், நான் நிறைய இடத்துல வாக்குமூலம் கொடுத்துட்டு வந்திருக்கேன். அப்படி என்ன வாக்குமூலம்? சும்மா இந்த மாதிரி தான் சேனல்ல வந்து சொல்றேன் நானு. ஓகே, நல்லா பாத்துட்டீங்க. இது வந்து வாக்குமூலமா? இது எங்க அம்மா போட்டு காட்ட மாட்டாங்களா? ஆனா வீட்டுக்கு வாங்கனா 20 வருஷம் கழிச்சு இது ஷோ போட்டு காட்டுவாங்க. கண்டிப்பா. பாருங்க, டிவில இப்படி சொல்லிருக்கேன். உங்க அம்மா அப்பா பேர் சொல்லுங்க. தமிழ் செல்வி வெங்கடேசன். அதாவது தமிழ் செல்வி வெங்கடேசன் நல்லபடியா நாங்க பாத்துப்பேன்னு சொல்லுங்க. அம்மா அப்பா உங்களை நான் நல்லா பாத்துப்பேன். பாத்துப்பேன் அப்படின்னா என்ன தெரியுமா? நல்லா பாத்துப்பேன்னு சொன்னேன். பாத்துப்பேன்னா பெரிய ஆள் ஆனதுக்கு அவங்க கஷ்டப்படுவாங்க, இது பாத்துக்கிட்டே இருக்கும். அப்படிலாம் இல்ல, நல்லா பாத்துப்பேன். நல்லா பாத்தீங்க, நல்லா பாப்பாங்க. நானும் செலவு பண்ண மாட்டேன். நான் எனக்கு செலவு பண்ண மாட்டேன், மத்தவங்களுக்கு நான் செலவு பண்ணுவேன். அப்படியா? ஏன்னா எனக்கு ஒரு கேங் எனக்குன்னு வாச்சது இருக்கும். அந்த கேங் என்னன்னாலும் மச்சான் ஒரு 500 ரூபா போட்டு விடு, மச்சான் ஒரு 400 ரூபா போட்டு விடு, என்னமோ கோடியா வச்சிருக்க மாதிரி என்கிட்ட தான் கேட்பானுங்க. ஸோ எனக்கு செலவு பண்றது தானே அவங்களுக்கு செலவு. வரலாமா? தாராளமா மச்சான் ஷோ முடிஞ்ச உடனே எங்க 3 பேத்துக்கும் அப்படியே ஒரு 100 ரூபா போட்டு விட்டுருங்க. சேர்ந்து போய் சாப்பிடலாம்னா சொல்லுங்க, நான் அக்செப்டன்ஸ் பண்ணி போட்டு விடுறேன். உண்மையாவாப்பா? ஓகே, தேங்க்ஸ்ப்பா. சொன்னதே போறோமா, சாப்பிட்ட மாதிரி இருந்தது. ஓகே, நெக்ஸ்ட். பாய்ஸ் வந்து எந்த விஷயத்தை அதிகமாக செலவு பண்றாங்க? மொபைலுக்கு, மொபைல் நெட்டுக்கு, பைக்குக்கு, அந்த மாதிரி நிறைய செலவு பண்றாங்க. நீங்க எதுக்கு செலவு பண்றீங்க? நான் மொபைலுக்கு தானே. ஓகே, எனக்கு ரொம்ப நாளா ஒரு டவுட் விக்கி. அவர் மொபைல் நெட்டுக்கு எல்லாரும் செலவு பண்றாங்கறாங்கல்ல, மொபைல் நெட்ல என்ன அப்படி இருக்கு? நான் இது வரைக்கும் மொபைல் நெட்டை பார்த்ததே இல்லையே. நெட்டே இல்லையப்பா. அவன் மொபைல் நெட் இல்லையாப்பா? ஒரு நெட் புரியல, ஒரு நெட்டும் இல்ல, ஸ்க்ரூ டிரைவர் இல்ல, எது பாத்தீங்க இல்ல? அதுதான் நான் கேட்டேன். லீடு இது காமெடியா இல்லையா? அங்க பாரு சிங்கத்தை பேனல்ல தான் நிறைய ஸ்க்ரூ இருக்குமே. பாத்தியா? நெட் இருக்கு பாத்தியா? நான் பார்த்தது இல்லப்பா. பைக்குக்கு தானா? பைக் கேமுக்குண்ணா. கேம் பிளே ஸ்டேஷன், ஃப்ரீ ஃபயர். ஃப்ரீ ஃபயர். அப்பா இந்த பிளே ஸ்டேஷன்லாம் உங்களுக்கு தெரியாதாடா? தெரியாதா? சூப்பரா இருக்கும், வேடி பாருங்கடா. சரிண்ணா. ஓகே. டீ கடைண்ணா. டீ கடையா? டீயா? நீ டீ மட்டும் குடிக்கிற மாதிரி தெரியலையே. அதாவது பிஸ்கெட்லாம் சாப்பிடுவான்னு சொல்ல வந்த, வேற கிடையாது. பசங்க வந்து அதிகமா செலவு பண்றது பாத்தீங்கன்னா பொண்ணுக்காக தான். பொண்ணுக்காக? பசங்க செலவு பண்ண மாதிரி தெரியல, நீ செலவு பண்ண மாதிரி தெரியுது. எதுக்கு என்ன செலவு பண்ணீங்க? பொண்ணு கூட சுத்துறப்ப மாலு, பீச், பார்க் அப்படின்னு சுத்துறது. அந்த பொண்ணு விட்டு போயிடுச்சுன்னா இந்த ஒயின் ஷாப்பு, அந்த ஒயின் ஷாப்பு, இந்த பார், அந்த பார்னு சுத்துறது. டெஃபினட்டா சொல்லுவான், அது இவன் தானே. அடி வாங்கியிருக்கான், அனுபவத்துல சொல்ற மாதிரியே இருக்கேடா. கரெக்டா அனுபவிச்சு சொல்றான். பசங்க தான் அதிகமா செலவு பண்றாங்க. வெளியே பண்ணலே பசங்க தான். சூப்பர்ரா. நெட்டுக்கு அப்புறம் சாப்பாடுக்கு செலவு பண்ணுவாங்க. பைக்கு, பெட்ரோலு, அதுதான். பேச்சுலர் இருந்தானுங்கன்னா அவனுங்க ரெண்ட்டுக்கு. ஓகே, சரி. ஃபெஸ்டிவல்ஸை வந்து யார் நல்லா செலிப்ரேட் பண்றா? 90s கிட்ஸா 2K கிட்ஸா? அதுதான். அது நம்ம ஒரு 2K கிட்ஸ் கிட்டே கேட்கலாமா? 2K ஜாலியா ஃபன்னா வீட்ல உட்கார்ந்து டிவி மட்டும் பார்த்துட்டு இருக்கிறது. 90s கிட்ஸ் பத்தி தெரியுமா உனக்கு? ஃபெஸ்டிவல் தீபாவளி வந்துச்சு வச்சுக்கேன், ஒரு வாரம் முன்னாடியே வந்து பட்டாசு வெடிக்க ஆரம்பிச்சிருவோம். இல்ல அவங்க என்ன சொல்றாங்கன்னா நான் 2K தான், அதனால எனக்கு இதுதான் 2K தான் சொல்றீங்க. அப்படி சொல்றாங்க. தீபாவளி அப்பலாம் எப்ப பட்டாசு வெடிப்பீங்க? நீங்க பட்டாசு வெடிப்பீங்களா? ஃபர்ஸ்ட் பட்டாசு நீங்க வெடிப்பீங்க, நாங்களாம் 1 மாசம் முன்னாடியே வெடிப்போம். கரெக்டா? முன்னாடியே அந்த பிஜிலி பட்டாசுலாம் வாங்கி தூக்கி போட்டுட்டு இருப்போம். 2K தான் நல்லா செலிப்ரேட் பண்றாங்கன்னு நினைக்கிறீங்க? என்ன செலிப்ரேட் பண்றீங்க? எந்த ஃபெஸ்டிவல் நல்லா செலிப்ரேட் பண்றீங்க? ஞாபகம் இருக்கா? தீபாவளி என்ன செலிப்ரேட் பண்ணுவீங்க? பட்டாசு செலிப்ரேஷன், வேற எதுவும் இல்ல. ஸ்வீட் சாப்பிடுறது. ஆனா தீபாவளி, அதாவது தீபாவளினா ஒரு வாரம் முன்னாடியே வந்து வீட்டுல வந்து எல்லா கும்பலா ஃபேமிலியா வந்து முறுக்குலாம் சுடுவோம். எங்க சொந்தக்காரங்க எல்லாம் கும்பலா இருப்போம். ஒரு வாரம் வந்து யாருமே வந்து எந்த வேலையும் செய்ய மாட்டோம், மொத்த ஃபேமிலி ஒண்ணா இருக்கும். அதுதான் செலிப்ரேஷனு.
நீங்க வந்து இப்ப ஸ்வீட் சாப்பிட்டா செலிப்ரேஷனா? இல்ல இப்ப 90s-க்கும் உங்களுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குன்னு சொல்றீங்க? 2K தான் வந்து ஜாலியா என்ஜாய் அப்படியே செலிப்ரேட் பண்றாங்க. பண்றீங்க. என்ஜாய் பண்ணிருக்க மாட்டாங்க இப்ப என்ஜாய். அதெல்லாம் அந்த காலத்துல நல்லா என்ஜாய் பண்ணுவோம். அந்த காலத்துல இவர் காலத்துல இப்ப திரும்ப என்ஜாய் பண்ணாரு. ஆமா இவரு இதுதான் 2K தான். நாட்டு வெடிக்கை பாத்திருக்காமா? நாட்டு வெடிலாம் கையாலே அப்படி தூக்கி போடுவோம். அப்படி தூக்கி போடுவோம். அசல்ட்டா தூக்கி போடுவோம். ஆட்டோ பாம்பலாம். வான வெடிக்கை பாத்திருக்கேன். வான வெடிக்கை வானத்துல போகுமே. அதெல்லாம் வேற யாராவது விடுவாங்க. அதை வேடிக்கை பார்த்துட்டு இருப்போம். வந்து அவ்வளவு இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்க மாட்டாங்க. இப்போ இன்ட்ரெஸ்ட் இல்லம்மா உண்மையிலே. அப்ப இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்கும். இப்போ வந்து போயிடுச்சு. இப்போ யாருக்கும் இன்ட்ரெஸ்ட் இல்ல. 2K தான் அவ்வளவு செலிப்ரேஷன்லாம் நிறைய பண்றாங்க. ஓகே. ஃபெஸ்டிவல்ஸ்னா நியூ இயர்லாம் பாத்துர்க்கீங்கல்ல? ஒரு தெருவுக்கும் 90s கிட்ஸ்ல இப்ப வேலைக்கு போயிட்டு இருப்பாங்கமா. எங்க வயசு வேலைக்கு போயிட்டு இருப்பாங்க. வயசு 28 ஆகுது. நியூ இயர் பாத்திருக்கியான்னா இது என்னமா அர்த்தம்? இல்ல நான் 6 மாசத்துக்கு முன்னாடியே பிறந்தோம். இந்த ஜெனரேஷன்ல அவங்க கண்டுபிடிச்சாங்க. 2K கிட்ஸ் 2K கிட்ஸ் நல்லா செலிப்ரேட் பண்றாங்க. என்ன செலிப்ரேட் பண்ணிருக்காங்க? தீபாவளி பொங்கல் எல்லாமே காமனா எடுத்துக்கிட்டா அவங்க தான் இன்ஸ்டாலலாம் பாக்குறீங்களா நான் எவ்வளவு சூப்பரா செலிப்ரேட் பண்றாங்கன்னு. அதாவது பைக்ல வீலிங் பண்ணிட்டு போறது, போலீஸ் கிட்ட மாட்டுறது அந்த மாதிரியா? ஸ்பெசிஃபிக்கா ஏதாவது சொல்லணும். உங்களுக்கு எனக்கு இதான் பிடிக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். இது வந்து ஜாயிண்ட் ஃபேமிலி, பெரிய ஃபேமிலியா, அதனால ஏதாவது செலிப்ரேஷன்னா எல்லாரும் இங்க வந்துருவாங்க எங்க வீட்டுக்கு. அப்ப ஜாலியா செலிப்ரேட் பண்ணுவோம். ஓகே சூப்பர். நைஸ் நைஸ் நைஸ். 90 கிட்ஸ்னா 90 கிட்ஸ் சூப்பர்மா. எதை வச்சுமா சொல்ற? அவங்க அண்ணனும் அவங்க அக்காவும் இருக்காங்க நினைக்கிறேன். அவங்களாம் ஜாலியா இருப்பாங்க. நான்லாம் டிவி தான் பார்ப்பேன் ஃபர்ஸ்ட். ஓகே 2 கிட்ஸ்ல வெறும் டிவி தான் பாப்பீங்க. அவங்க என்னென்ன செலிப்ரேட் பண்ணி நீங்க பாத்திருக்கீங்க? அதான் வீட்ல ஏதாவது செஞ்சாங்கன்னா வீடு எடுத்துட்டு போய் கொடுப்பாங்க. அதாவது இந்த கூழ் ஊத்துற ஃபங்க்ஷன்லாம் இருக்கும். கூழ் ஊத்தும் போது திரும்பி எல்லா வீட்லயும் போய் கொடுப்போம். அப்புறம் இந்த கோயிந்தா போறதுக்குலாம் வந்து காசு திருப்பி கலெக்ட் பண்ணுவாங்க. எஸ் சூப்பர்மா. அந்த மாதிரி எவர் கிரீன் அது 90s கிட்ஸ் சூப்பர். எனக்கும் 90s கிட் தானா. எதனால? 2K கிட்ஸ் வெறும் போட்டோ எல்லாம் வெறும் போட்டோ இன்ஸ்டா சோஷியல் மீடியால இருக்காங்க. கரண்ட்ல இருக்குது 90s கிட்ஸ் தான். 90s கிட்ஸ் தான். வில்லேஜுக்குலாம் போய் பொங்கல்னா வில்லேஜ்ல செலிப்ரேஷன் பண்ணாதான் நல்லா இருக்கும். சேர்ந்து பொங்கல் வச்சு, தீபாவளினா ஒரு வாரத்துக்கு முன்னாடியே ஊருக்கு போய் பட்டாசுலாம் வாங்கி வெடிச்சு, நியூ இயர்னா கூட அந்த ஏரியால கலெக்ஷன் காசை கலெக்ஷன் பண்ணி பார்ட்டி அதுல பாதி அமௌண்ட் மடக்கி வச்சுக்கணும். பாதி அமௌண்ட்க்கு நைஸா கலப்படி போட்டு நீங்க தான பண்ணுவீங்க. நாங்க பண்ணுவோம். கரெக்ட்டா சொல்லிட்டேமா. பாதி அமௌண்ட் போட்டுருவான். மிச்ச அமௌண்ட் மட்டும் ஸ்டேஜ்க்கு அது இதுன்னு செலவு பண்ணி ஏமாத்திடுவான். அந்த மாதிரிலாம் நல்லா இருக்கும்னா. ஆனா நானுமே 90s கிட் தான் சொல்லுவேன். ஏன்னா அவங்கள மாதிரிலாம் செலிப்ரேட் பண்ணி 90 கிட்ஸ் கரெக்டா சொல்லலையே. 90 கிட்ஸ் தான் சொல்லுவேன். 90 கிட்ஸ் அப்படிங்கறீங்க. ஓகே சொல்லுங்க. 90s கிட்ஸ் வந்து ரொம்ப சூப்பராவே செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா கேர்ள்ஸ் வந்து என்னன்னா ஸ்பெஷலா இந்த நைட்டு கோலம் போடுவாங்க தெரியுமா? பொங்கலுக்கு தீபாவளிக்குலாம் 12-1 மணி வரைக்கும் முழிச்சிருந்து கேர்ள்ஸ் மட்டும் வந்து கோலம் போட்டுட்டு நானும் ஹெல்ப் பண்ணிருக்கேன். எங்க வீட்ல அந்த கலர் மட்டும் தூவி விடுறதுல ஹெல்ப் பண்ணிருக்கேன். விடுவோம். அப்புறம் என்ன பண்ணுவோம்? அதை பாக்குறதுக்காகவே அம்மா பாய் நாங்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தருவா எப்படி கோலம் கோலம் போட்டு பார்த்து சுத்திடுவோம். நாங்க என்ன தெரியுமா பண்ணுவோம்? கழிச்சிட்டு வந்துருவான். இவன் போயிட்டு இந்த கோலத்தை கழிச்சிட்டு வந்துருவான். ஒவ்வொரு பொண்ணா கோலம் போடுறத போய் பார்த்துட்டு வருவேன். அத்தை பொண்ணுங்க மாமா பொண்ணுங்க. அது எல்லாருக்கும் உண்மையாலே சொல்றா 90s கிட் செலிப்ரேட் பண்ண மாதிரி. ஆனா எனக்கு இப்ப யாரும் கோலம் போற மாதிரி தெரியலையே. அப்ப அந்த மாட்டு பொங்கலுக்குலாம் மாடெல்லாம் வந்து ஒரு மாதிரி பூனை மாதிரி வரைஞ்சு வச்சிருப்பாங்க. ஹாப்பி பொங்கல், ஹாப்பி தீபாவளி, ஹாப்பி நியூ இயர்னு அழகா இதெல்லாம் பண்ணுவோம். மாட்டு பொங்கல் வந்து மாடே பொங்கல் வைக்கிற மாதிரி வரைஞ்சிருப்பாங்க. அப்பதான் நம்மள அனுப்பி ஊர் சைடுனா அமுச்சு விட்டுருவாங்க. இப்போ அனுப்பணும்னா கூட பயப்படுவாங்க. அப்ப போறோம் அப்படின்னா போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதனால ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து அப்படியே சுத்திட்டு அடுத்த நாள் திருவிழா வந்துச்சு அப்படின்னா திருவிழா சமயம் தானே இன்னும் மாசா இருக்கும்.